3வது வசனம், ஜீவனை பார்க்கும்போது கிருபை நல்லது, என் உதடுகள் ஜீவனை பார்க்கலாம். சங்கீதம் சோத்திரம் 63:3, ஜீவனை பார்க்க என் உயிரை விட உம்முடைய கிருபை நல்லது. ஏன் தெரியுமா? இந்த கிருபை, அவர் ரட்சித்த கிருபை இருக்க யாருக்கு கிடைக்காத ஒன்று. அந்த கிருபை கிடைச்சதுனால நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். இந்த பாவமன்னிப்பு நிச்சயம் ரட்சிப்பு என்கிற கிருபை கிடைக்கவில்லையானால் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து என்ன பிரயோஜனங்க? இருக்கீங்களா? புரியுதா நான் பேசுறது? என் ஜீவனை நான் 100 வருஷம் வாழ்றது, 1000 வருஷம் வாழ்றதை விட எனக்கு ரட்சிப்பு என்கிற கிருபை கொடுத்தது நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ரட்சிப்பு தான் கிருபை. அதான் ஜீவனை பார்க்கலாம் முது கிருபை எனக்கு நல்லது. யாருக்கு கிடைக்காதவைகளை எனக்கு கிடைக்க செய்கிற அந்த கிருபை நல்லது. அல்லேலூயா. என் உதடுகள் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அவர் கிருபையினால், கவனிய, ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர் கிருபையை நம்புகிறவர்கள் என்ன செய்வாங்க? என் உதடுகள் உம்மை துதிக்கும். இன்னைக்கு எத்தனை ரட்சிக்கப்பட்டவர்கள், எத்தனை ஆவிக்குரியன் சொல்கிறவர்கள் கர்த்தரை துதிக்கிறாங்க? எத்தனை பேருங்க? எனக்கு அருமையான தேவஜனமே, ஆவிக்குரியவர்களாய் நாம் வாழ்வோமானால், தேவனை நம்புவோமானால், ஜீவனை விட கிருபை நல்லது என்று விசுவசிப்போமானால், நம்முடைய உதடு எப்பொழுது என்ன செய்யணும்? துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி துதிக்கிறதுனா என்னன்னு தெரியாது. சிஸ்டர் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துக்கு ஜபத்துக்கு போயிட்டு வருவாங்க. அவங்களுக்கு தமிழ் வேறு தெரியாது, தமிழ் தெரியாது. வந்தது என்கிட்ட சொல்லுவாங்க, நான் அந்த உலக பிரகாரமாக இருக்கும் பொழுது துதிப்பேன் 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 துதித்து கொண்டே இருப்பேன். நான் சொல்லுவேன், இப்போ நீ பேசாமல் இருக்கலன்னா உன்னை மீதிப்பேன் மீதிப்பேன் மீதித்து கொண்டே இருப்பேன். ஆனால் இன்னைக்கு யாரு எப்படி மிதிப்பேன்னு சொன்னோம், என்னை அவரை துதிக்க வச்சுட்டாரு. அதனால துதித்தல் நல்லது, துதித்தல் இன்பமானது, துதித்தலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைக்காக நீங்கள் நான் ஜீவனை பார்க்கிற கிருபை நல்லது.